சீர்காழியில் அரசு மருத்துவமனையில் ஊசி செலுத்திக் கொண்ட கர்ப்பிணி உள்பட 36 பேருக்கு திடீரென உடல்நலக் கோளாறு ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் யோகேஸ்வரன். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் யோகேஸ்வரன். வணக்கம் ரவீனா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா சீர்காழியில் அரசு மருத்துவமனை அரசு தாய் சேய் நல மையம் இயங்கி வருகிறது. இங்கு மகப்பேறு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக கர்ப்பிணி பெண்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கர்ப்பிணி பெண்கள் வார்டில் சிகிச்சை பெற்று வந்த கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தை பெற்றோர்கள் உள்ளிட்ட 36 பேருக்கு மருத்துவர்கள் ஊசி போட்டுள்ளனர். அப்பொழுது உடனடியாக அவர்களுக்கு திடீரென்று நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக இது குறித்து தலைமை மருத்துவர் மற்றும் மகப்பேறு மருத்துவர்களுக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் உடனடியாக அங்கு விரைந்து வந்த அவர்கள் நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு மாற்று மருந்து கொடுத்து சிறிது நேரத்தில் அவர்கள் சீரான நிலைக்கு வந்துள்ளனர். இதில் 2 பேர்களுக்கு மற்றும் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் மற்றும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு 108 வாகனம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதனால் மகப்பேறு சிகிச்சை பிரிவில் சற்று பதட்டமானது ஏற்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து சீர்காழி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து மருத்துவர் நிர்வாகமிடம் கேட்டபொழுது ஊசி போட்ட மருந்து மற்றும் ஊசி உள்ளிட்டவையை ஆய்வு செய்த பிறகே என்னவென்று தெரிய வரும். அனைவருக்கும் மாற்று மருந்து கொடுத்து தற்பொழுது அனைவரும் சீரான நிலையில் உள்ளார்கள் என்று மருத்துவமனை தரப்பில் என்று தெரிவித்துள்ளனர். நவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி யோகேஸ்வரன்.